திரு எஸ்கேபி எப்படி பார்க்குறீங்க இந்த அழைப்பு? அதிமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கான அழைப்பு, மது விலக்கு மது ஒழிப்புங்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி அவங்களோட டிமாண்ட் நீங்கள் இதை ஒரு வருமானத்திற்கான ஒரு வழியாக இதை பயன்படுத்துவதுங்கிற தவறு, நலத்திட்டங்கள் இதன் மூலமாக கொடுக்கறதுனால என்ன பயன் அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. மகாத்மாவின் பிறந்த நாளுக்கு மது ஒழிப்பு மாநாடு நடத்தக்கூடிய தோழமை கட்சியான விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாத்மாவின் கனவு என்பது மது இல்லாத இந்தியா தான். மகாத்மா இருந்தவரையில் கூட மது எந்த அரசும் மது விற்கவில்லை. மகாத்மாவுக்கு பிறகு பிரிட்டிஷ்காரன் போய் நம்முடைய கையில் ஆட்சி வந்தப்புறம் நம்மளுடைய பிரச்சனைகள் பல பிரச்சனைகள் வந்தது. நம்ம யாரிடம் மோதுவதுன்னா நமக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான உரிமைகளுக்காக, ரிசர்வேஷனுக்காக பல பிரச்சனைகள் நம்ம தொடங்க ஆரம்பித்தோம். அப்படி தொடங்கப்பட்ட காலத்தில் இந்த மது ஒழிப்பு என்பது ரொம்ப ப்ரையாரிட்டியில் கடைசியாக போய் எல்லா மாநிலங்களும், குஜராத்தை தவிர மற்ற எல்லா மாநிலங்களும் மது ஒழிப்பிலிருந்து வெளியே வந்துவிட்டது. இப்போது திரு ஷியாம் பேசும்போது சொன்னார், தொடர்ந்து பல கருத்துக்கள் இதே கருத்து சொல்லப்படுது. கலைஞர் தான் தமிழ்நாட்டில் மதுக்கடையை திறந்தார் என்று. கலைஞர் தான் திறந்தார் என்பது எவ்வளோ உண்மையோ அதே போல் கலைஞர் அவருடைய ஆட்சியிலேயே அத்தனை மதுக்கடையிலும் மூடினார் என்பதும் உண்மை. மீண்டும் கடைசியாக தமிழ்நாட்டில் மதுக்கடையை திறந்தது எம்ஜிஆர் அவர்கள். இந்த நிமிடம் வரை மது விற்று கொண்டிருக்கும் பொழுது அதுக்கான டாஸ்மாகை தொடங்கியது எம்ஜிஆர் அவர்கள். அரசே மதுவை விற்கக்கூடிய அந்த டாஸ்மாக், இப்போ இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை வடிவமைப்பது ஜெயலலிதா அவர்கள். இதெல்லாம் சரித்திரத்தில் இருக்குது. அப்போ ரெண்டையும் இணைத்து தான் சொல்லணும் மொழியை. கலைஞரை மட்டும் அந்த மது விலக்கத்தரணில் சொல்கிறது நியாயம் இல்லை. இரண்டாவது, இந்த மது ஒழிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமாக இன்னொரு விஷயம் சொன்னார், வருவாய். அரசுக்கு இது ஒரு பெரிய வருவாய் இல்லை. 48,000 கோடி 50,000 கோடின்னு பேசும்போது அது பூதாகரமான என்ன இருக்கிறது. நான் சொல்கிறேன், தமிழ்நாடு அரசோட மொத்த வருவாயில் வெறும் 6% தான் மது மூலமாக வருது. பிக் ஸ்டேட், ஸ்மால் ஸ்டேட்னு 2 டைப் ஆஃப் எக்கானமி இருக்கு. பிக் ஸ்டேட்டில் தமிழ்நாடு தான் மது மூலம் வரக்கூடிய எக்கானமியில் கடைசி இடத்துல இருக்குது. உத்தரப்பிரதேசலாம் 13-14% மொத்த வருவாயில் மது. அதனால் நமக்கு அரசாங்கம் வருவாய்க்காக மது கடைகள் படிப்படியாக குறைக்க 500 கடைகளை குறைத்து இருப்பதாக இப்போ திருமாவளவனே சொல்றாரு. ஒன்று. ரெண்டாவது, இத மது ஒழிப்பது ஐடியலான சிச்சுவேஷன். அதுக்குள்ள போவோம். ஆனா அதிகாரிகள் டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க, ஒவ்வொரு ஆண்டும் இதை உயர்த்துவதற்குங்கிறதையும் திருமாவளவன் அவர்கள். அதனால் அது நியாயமா முறையா இருக்குதா? மீண்டும் 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 அந்த துறைக்கான அமைச்சர் மறுத்திருக்கிறார். அதை மறுத்திருக்கிறார். அதிகாரி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றாங்க நம்ம சொல்ற மொழியை அதை மறுத்திருக்கிறார். துறையின் அமைச்சர் மறுக்கிறாரு. மதுவின் விற்பனை நான் சொல்ற மாதிரி எவ்வளவு சேல்ஸ், பொங்கல் வந்தா எவ்வளவு சேல்ஸ் அப்படிங்கிற வரை அது ஒரு எக்ஸைட்டிங் நம்பர். நான் சொல்றேன், அரசியலுக்காக எல்லா கட்சிகளும் எல்லா ஆட்சியிலும் நடக்கிறது. ஒரு கட்சி மீது இல்லை. அரசியல் நீங்க ஐடியாலஜிக்கலா பேசுறீங்க, அப்புறம் ரியாலிட்டியில என்னங்கறத பத்தி பேசுறீங்க. ஆனா என்ன இங்க கேள்வி வரும்னா, ஒரு இலக்குன்னு ஒண்ணு நிர்ணயிக்கும் போதே அது வியாபாரம் அல்லது வர்த்தகம் அல்லது வருவாய் அப்படின்னு மாறிடுது. அரசு மறுக்கிறது. நாம மது வருவாயை கொண்டு இந்த அரசை நடத்தவில்லைன்னு புள்ளி விவரம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. அடுத்தது, உண்மையிலே மது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணா அது யார் முடிவு பண்ணணும்? கான்ஸ்டிடியூஷன் தெளிவா சொல்லுது. ஆர்டிகல் 47 என்ன சொல்லுதுன்னா, the state should prohibit the production and import and consumption of intoxicating drinks and drugs that are harmful to the health. அப்போ 47 அரசியலமைப்பு சட்டத்திலேயே the state சொல்லு. இங்க ஸ்டேட் சொல்றது the government and the parliament, the government and the legislative assembly. அத சுட்டிக்காட்டி தான் விசிகேவும் இப்ப மத்திய அரசாங்கம் ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும், தேசிய அளவுல தடை செய்யணும். ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன், ஒரே நாடு ஒரே என்னென்னலாம் எல்லா இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் ஒரே நாடுன்னு கொண்டு வரக்கூடிய இந்த பாஜக ஒரே நாடு ஒரே கொள்கைன்னு மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வந்தால் யாரும் எதிர்த்து கேட்க முடியாது. அப்போ எல்லாரும் அது தன்னால் இப்போ நம்மளால அது முடியாது. அவர்கள் செய்யாமல் நம்ம ஸ்டேட்டுக்குள்ள ஒரு யூனியன் ஸ்டேட்டை வச்சுக்கிட்டு, யூனியன் பிரதேசத்தை வச்சுக்கிட்டு, பாண்டிச்சேரி மாதிரியான யூனியன் பிரதேசத்தை வச்சுட்டு, காரைக்கால் மாதிரியான யூனியன் பிரதேசத்தை வச்சுக்கிட்டு, இவ்வளோ பெரிய பவுண்டரியை கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் ஆந்திராவிலையும் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டு மதுவிலக்கை கொண்டு அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ரொம்ப அதீதம். சரி, இது விடுதலை கட்சிக்கு அது அவங்க இப்ப நடைமுறை உணரலன்றீங்களா? இல்ல அவர்கள், அதாவது நான் மீண்டும் சொல்றேன், அண்ணன் திருமா அவர்கள் எடுத்துக்கூடிய இந்த லட்சியவாத நோக்கம் நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா இது மது ஒழிப்பு என்பது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவராக பாடுபட்ட அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் கைவிட்ட விஷயம், தந்தை பெரியார் அவர்கள் கைவிட்ட விஷயம். அம்பேத்கர் அவர்கள் இன்னும் தெளிவா என்ன சொல்றாருன்னா, மதுவிலக்கு கொள்கை பெரும் பைத்தியக்காரத்தனம்.
என்றே சொல்ல வேண்டும். அதை உடனே ரத்து செய்திட வேண்டும். அதை நிறுத்துவதற்கும் அதை கொண்டு வந்தாலோ எதற்கு கொண்டு வந்தார்களோ அதை விட அதிக கேடுகள் விளைந்துள்ளன அம்பேத்கர் சொல்லி அவருடைய கடைசி மதுவிலக்கு கொள்கையில திமுகவும் இதே நிலைப்பாட்டில் தான் இருந்தீங்க. திமுக நிலை எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கொள்கை எந்த அரசு வந்து மது விற்றே ஆகணும்னு சொல்லும், எல்லா கட்சிக்கும் அதே கொள்கை தான். ஆனா ஆட்சியில் ஆளக்கூடிய ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் அதோடைய நிதர்சன நிலையை பார்க்கணும். நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம ரெவென்யூக்காக இந்த மது கடைகள் நடத்தவில்லை. இப்போ ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக எல்லா இடத்துலையும் ஒரே பாலிசி டெசிஷன் எடுத்தா மற்ற திட்டங்களுக்கு எதிர்ப்பதை போல ஒன்றிய அரசு முடிவுகளை எதிர்ப்பதை போல திமுக எதிர்க்காது. தொடர்ச்சியா தமிழ்நாடு அரசுல ஒரு அமைச்சர் ஒரு துறைக்கான பேரு மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை. ஆமா, ஆயத்தீர்வை துறை. ஆமா, மதுவிலக்குங்கிறது ஒண்ணு இருக்கா? அப்ப அந்த துறைக்கான பேர் அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க. மதுவிலக்குன்றது ஒரு ப்ராசஸ். மறுபடியும் சொல்ற மாதிரி அண்ணன் இப்ப திரும்ப வந்து பேசும்போது சொன்னாரு, அரசு வந்து பல திட்டங்களை அதாவது அந்த மது ஒழிப்பு அப்புறம் அதற்கான மறுசீரமைப்பு மையங்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருதுன்னு சொன்னார். அதெல்லாம் நடத்துறதுக்காக தான் அந்த அமைப்புகள். சரி, இது அரசியலாக்குவது அப்படின்றது அதிமுகவுக்கான அழைப்பு. இப்போ இதுல வந்து எந்த விதத்துல இப்போ அந்த பேட்டியை நானும் பார்த்தேன். அண்ணன் திருமாவளவனிடம் மீண்டும் ஒரு கேள்வி கேட்கப்பட்டு என்ன கேட்குதுன்னா, அதிமுகவை அழைப்பீர்கள்? அவர் சொன்னாரு, தாராளமா அழைப்போம். அதிமுக அழைப்பீங்களான்னு கேட்கல, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். திமுக தயங்குகிறதாங்கிறது கேள்வி, அதிமுகவையும் அழைக்கிறோம்னு பதில் இல்ல. அதிமுகவை அழைப்பீர்கள் என்று கேட்டதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு. ரைட். இப்போ நாம வந்து இதுல வந்து அதிமுக எக்ஸைட் ஆகுது, அது நியாயமான விஷயம் தான். ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற விஷயம், அவங்க எக்ஸைட் ஆகி அவர்களுக்கு தலைவர்கள் அதுக்கு பேட்டி கொடுக்கிறார்கள். இப்போ திருமாவர்கள் அதிமுக அழைப்பதற்கு அதிமுக மது கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டதா? ஏதாவது உறுதிமொழி கொடுத்து விட்டதா? அந்த மேடையில் போய் அதிமுக ஆட்சிக்கு அடுத்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து நாங்கள் வந்து மது விலைக்கு ஒழிப்போம் என்று இப்போ ஏதாவது வரைக்கும் சொல்லியிருக்காங்களா? குறைந்தபட்சம் திமுகவாவது 2016 தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொன்னோம். அதிமுக ஒரு நாளும் அந்த நிலைப்பாடு எடுத்ததில்லை. அது ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்துல இருந்து மதுவிலக்கு என்பது அவங்களுக்கு கொள்கை இல்லை. இப்போ எந்த நிலையிலும் ஏதாவது ஒரு வழி வந்து ஒரு கூட்டணியில இருந்து ஒருத்தர் எடுக்கலாமான்னு பார்க்கறாங்க. கேள்வி அவருக்கு தான், அவரே பதில் சொல்ல விரும்புறாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்க வன்னியர். இல்ல தோழர் வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் வந்து இந்த மது ஒழிப்பு அப்படிங்கிறது, மது விலக்கு அப்படிங்கிறது பைத்தியக்காரத்தனம்ங்கிறத சொல்றாரு. அது ஆங்கில நூல் வந்து 17 வந்து அது இருக்குது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது காந்தியோடு ஏற்பட்ட முரண்பாட்டிலிருந்து சொல்கிறாரு. ஆனால் எப்போவுமே வந்து ஒரு தலைவர் வந்து மரண சாசனம்னு ஒன்று இருக்குது. இப்போ தந்தை பெரியார் அவருடைய மரண சாசனம்னு எல்லாருக்குமே தெரியும், தனித்தமிழ்நாடு அப்படிங்கிறதுல அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ புரட்சியாளர் அம்பேத்கருடைய மரண சாசனம் எது அப்படின்னா 1956 அக்டோபர் 15 அவர் 10 லட்சம் மக்களோடு சேர்ந்து பௌத்தம் தழுவுறாரு. ஆமாம். அப்போ பௌத்தம் தழுவும் பொழுது 22 உறுதிமொழி எடுக்கிறாரு. 22 உறுதிமொழியில் ஒரு முதல் உறுதிமொழி வந்து நான் ராமரையோ விஷ்ணுவையோ நான் கடவுளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்கிறாரு. 17வது உறுதிமொழி வந்து நான் மது அருந்த மாட்டேன். இது வந்து அவர் தனிப்பட்ட முறையில் சொல்லல, அவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் உறுதிமொழி எடுக்க சொல்றாரு. அந்த உறுதிமொழி தான் மரண சாசனம். அதனால அம்பேத்கர் கொள்கைக்கு எதிராக நாங்கள் இல்லை, அம்பேத்கர் தான் எங்களுக்கு வழிகாட்டியா இருக்கிறார். அம்பேத்கரும் இதை சொல்லியிருக்கிறாருங்கிறத அவர் குறிப்பிடுறாரு. அது மரண சாசனம். ஏதாவது சாசனம் எழுதி கொடுத்திருக்கா அவங்க பண்ணிடுவாங்களா? மதுவிலக்குல அதிமுகவுக்கு ஏதாவது மாறுபட்ட கருத்தோ அல்லது ஆட்சி நடைமுறையில் அவங்க இருந்தபோது இவங்க தான் டாஸ்மாக் உருவாக்குனாங்கிறாரு. அப்ப அவர்களுக்கான அழைப்பை எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது எல்லாம் சரி. 2016 எப்படி வந்து திமுக வந்து ஒரு தேர்தல் அறிக்கையில் சொன்னதோ அதுபோல் ஜெயலலிதா அம்மையாரும் இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க. அதை வந்து நீங்கள் படிப்படியாக குறைப்போம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அவள் படிப்படியாக குறைக்கணும். 2000 ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய தலைமுறைக்கு பல விஷயங்கள் மறந்துருக்கலாம். அதனால 2016 பொறுத்த வரைக்கும் திமுக முழுமையான மதுவிலக்குன்னுச்சு, அதிமுக படிப்படியான. 2021 வரும்போது திமுக படிப்படியான அதை மாத்தினாங்க. அதிமுக அந்த எதுவுமே சொல்லல, எதுவுமே சொல்லல. ஆனா பரப்புரைகள் அதை வந்துச்சு. ஆமா, எஸ், பேசுறாங்க, சொல்றாங்க. என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, ஏற்கனவே சொன்னதுதான், மாநிலங்களில் 2 கட்சி ஒரு முக்கியமான கட்சியாக இருக்குது, மாநில கட்சியாக இருக்குது. அப்போ இதில் வந்து உடன்படணும் அப்படிங்கிறது எங்களுடைய 2 பேருக்குமே. நாம் ஒன்றும் தனிப்பட்ட முறையில் அதிமுக திமுக தனியாக பிரிக்கலை, 2 பேரும் சேர்ந்தாதான் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் நம்ம வந்து சொல்கிறோம். நம்ம ஆட்சி பொறுப்பில் இருக்கிறது திமுக தான். அதான் அதுக்கு தான் கோரிக்கை வரவேற்கிறது. இல்லை, நீங்கள் வந்து கடைசியாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கோம், அந்த மாநாட்டுக்கு வாழ்த்து சொல்கிறது வரவேற்கிறது. எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக ஒரு ஐடியலான ஒரு சிச்சுவேஷன். அந்த மாநாட்டு
தமிழ்நாட்டுல அவங்க கொடுக்கிற தீர்மானங்களை நடைமுறைப்படுத்துறீங்களாங்கிறத இப்ப கேள்வி. இல்ல, கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த அரசு முயலும். அதுதான் 500 கடைகளை குறைச்சிருக்கிறோம். இந்த 3 ஆண்டுகளில் 500 கடைகளை குறைச்சிருக்கிறோம். இன்னும் அதை அதிமுக அழைப்பு விடுத்ததுங்கிறத திமுக வரவேற்கிறது. ஆமா ஆமா ஆமா. அதிமுக அழைப்பு கொடுக்கிறது. அதாவது அது அவர்கள் கட்சி, அதாவது விடுதலை சிறுத்தைகள் நடத்தக்கூடிய மாநாட்டுக்கு யாரை அழைக்க வேண்டும் என்பதை முடிவு செய்ய வேண்டியது விடுதலை சிறுத்தைகள். அது இன்னொரு கட்சி, கூட்டணி கட்சி, நாங்க கமிட் ஆக முடியாது. ஆனா இதுல எந்த அரசியல் கணக்கும் இல்லை, இதுல எந்த கூட்டணி மாறுபாடும் இல்லை என்பதை உறுதியாக ஆதாரங்களுடன் சொல்ல முடியும். அதை திருமாவளவன் அவர்கள் தான் சொல்லணும். நீங்க எல்லாரும் வந்து அதை அரசியல் கணக்கு இல்லன்னு உங்க அமைச்சர்கள் நீங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆமா, அது அவர்கிட்ட கேளுங்க. அவர் தான் சொன்னாரு, கடைசியா மறுபடியும் சொன்னாரு, நிச்சயமாக அது அரசியல் இல்ல, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது சமூக பார்வைக்காக பேசப்படும் சொல்றாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவின் பலவீனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவர்கள் எக்ஸைட் ஆகுறாங்க. அது இன்னைக்கு ஒரு பேசு பொருளாக இருக்கு. மற்ற 2 பேர் கருத்து சொல்லுங்க, ரொம்ப சுருக்கமா சொல்லுங்க வன்னி. இல்ல, அதாவது நாங்க விடுதலை சிறுத்தைகள் இந்த மாதிரி இந்த கூட்டணியில் இருந்துட்டு இன்னொரு கூட்டணியில் இருக்கிறவங்க வரணும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு பொது நோக்கோடு பொது நலன் கருதி. இது வந்து ஏதோ புதுசாக நாங்கள் பண்ணலை. நான் அதான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன், கூட்டணியில் இருக்கக்கூடிய இடதுசாரிகள், காங்கிரஸ் கட்சி, இன்னும் பிற கட்சிகள் எல்லாரும் அதே நிலைப்பாட்டில் இருக்காங்க. அவங்களுக்குலாம் சிறப்பு அழைப்பு இல்லை, அதிமுகவுக்கு ஒரு சிறப்பு அழைப்பு. அதைத்தான் வந்து அதனாலதான் ஒரு அட்டென்ஷன் வருது. அடுத்த அதிமுக அதுக்கு எதிர்வினையாற்றுகிறது, வரவேற்கிறோம்னு சொல்றாங்க. அப்ப கூடுதலான கரெக்ட். 2வது பகுதியில் சொல்றாரு, யாரை கூப்பிடுவோம் அப்படிங்கிறத நாங்க உயர்நிலை குழுவில் கூட்டி நாங்க முடிவெடுப்போம் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதனால வந்து இதுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறது நீங்க வந்து ஊடகங்கள் சொல்றது ஸ்பெஷல் அப்படிங்கிறது இல்லை. நான் வந்து அதுக்கு தான் திரு ஷியாம் அவர்கள் 40 ஆண்டுகளா அரசியலை கவனிக்கிறாரு, 45 ஆண்டுகளா அவரோட பார்வையை முன்வைக்கிறாரு. எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல இந்த கேள்வி வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். பேசுவோம் நம்ம.